ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா. பேசும் என் ஆண்டவா, பேசும் என் இயேசுவே, ஜெபத்தில் நான் தரிக்கும் போது, ஏழை நான் காதரும் போது, பேசும் 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 பேசும். ஆவியானவரே, அடியனை மூடி மறைத்து உங்க வார்த்தைகள் வரட்டும் ராஜா. உங்க ஜீவ வார்த்தைகள் வரட்டும் அப்பா. உங்க ரேமா வேர்டு வரட்டும் அப்பா. பிள்ளைகளே அப்பா, ஆறுதல் படுத்துங்க, தொடுங்க ராஜா. அப்பா, மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனோட வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லபடி அப்பா, பலனாக மாறட்டும். எங்களுக்கு அது சத்துவமாக மாறட்டும் ராஜா. உங்களோடு கூட இருங்க, ஆசீர்வதிங்க. நன்றி. வெங்கட் எனக்கு டியூஸ்டே கால் பண்ணாங்க, நம்மளோட இந்தியா டைம்க்கு. டியூஸ்டே ஒரு மார்னிங் இருக்கும், 9-10 அந்த டைம்ல மார்னிங் கால் பண்ணும் போது, நான் அப்பதான் என்னோட ஹாஸ்பிட்டல் இருக்கிற சாப்பல் சர்வீஸ் முடிச்சுட்டு நான் வந்தேன். அண்ணி நீங்க மெசேஜ்னு எனக்கு தெரியாம சொல்லிட்டாங்களா வெங்கட், இல்ல கரெக்டா தான் சொன்னாங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா வர்ஷிப்னு தான் எப்பவுமே வெங்கட் கால் பண்ணுவாங்க. இல்ல அண்ணி நீங்க மெசேஜ் கொடுக்கணும் போது நான் அமைதியா இருந்தேன். சரி ஓகே, கர்த்தர் நம்மளுக்கு அந்த சொல்லணும்னு சொல்லும் போது நம்ம கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னு எப்பவுமே என் ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க எனக்கு. யார் எப்ப சொன்னாலும் நோ சொல்லக்கூடாது, பிரேயர் வர்ஷிப்க்கு எஸ் சொல்லணும்னு சொல்லுவாங்க. நான் எஸ்ன்னு சொல்லிட்டேன் அன்னைக்கு. சொல்லிட்டு நான் என்னோட வேலைகளை நான் செஞ்சு கொண்டு இருந்தேன். அன்னைக்கு ஒரு 4:00 இருக்கும். திடீர்னு எனக்கு ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுச்சு. என்னோட கொலீக் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா. என்ன மேம் நல்லா தானே சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்க, உங்க முகம் மாறிடுச்சுன்னா. ஒண்ணும் இல்ல வா போலாம்னு சொல்லி வார்டுல ஒரு பேஷண்ட் பார்க்க சொன்னாங்க. அந்த பேஷண்ட பார்த்துட்டு 4:30 மேல இருக்கும். 4:40 நடந்து வரேன். லெஃப்ட் கை பயங்கரமா வலிக்குது. இந்த ஃபிங்கர்ஸ் கிட்ட எல்லாம் ஐஸ் மாதிரி ஆயிடுச்சு கை ஃபுல்லா. முடியல. நானு சரி ஓகே போயிடலாம் வீட்டுக்கு, எதுவும் வேணாம்னா, என்னோட இன்னொரு கொலீக் அக்கா அக்கா வேண்டாம் வேண்டாம் வாங்க போலாம் கேஷுவாலிட்டிக்கு, ஆர்த்தோக்கு ஓடுறா, ஆர்த்தோல டாக்டர்ஸ் இல்ல, சரி வாங்க கேஷுவாலிட்டிக்கு போலாம்னு சொல்லி கேஷுவாலிட்டி போனா அவங்க உடனே எல்லா ப்ரொசீஜர்ஸும் பண்றாங்க. இசிஜி எடுக்கிறாங்க, இசிஜிக்கு அடுத்தது எக்கோ எடுக்கிறாங்க, எக்கோ முடிச்சுட்டு டிராப் டி டெஸ்ட் எடுக்கிறாங்க. எனக்கு இந்த மெடிக்கல்ல கொஞ்சம் இருக்கிறதுனால இசிஜி எடுத்துட்டு எக்கோ ஏன் எடுப்பாங்க? இசிஜி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா தான் எக்கோ எடுப்பாங்க. எக்கோ எடுத்துட்டு டிராப் டி ஏன் பண்றாங்க? அப்ப எக்கோல ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, இவங்க டிராப் டி எடுக்குறாங்க. நம்ம கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க. என்னன்னு கேட்டா, ஒண்ணும் இல்ல, இல்ல நார்மலா இருக்குது. அப்ப நார்மலா ஏன் எனக்கு இவ்ளோ டெஸ்ட் எடுக்குறீங்கன்னாலும், இல்ல உங்க கை சில்லுன்னு இருக்குதுல்ல, அதனால எடுக்குறோம். ஒண்ணும் புரியல. பிபி இவங்க பண்றதுனாலயா என்னன்னு தெரியல. 150, 160லாம் ரைஸ் ஆயிடுச்சு பிபி. எனக்கு எப்பவுமே லோ பிபி நானு. 110, 80 இல்லன்னா 100/70 இவ்ளோ தான் எனக்கு பிபியே இருக்கும். பிபி சுகர் லெவல் நார்மலா இருக்கு. பிபி ஷூட் அப் ஆயிடுச்சு. உடனே எங்க மெடிக்கல் டைரக்டர் அவரே ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு, மாத்திரை 4 மாத்திரை, ஒரு 4 மாத்திரை இருக்கும். 7, 8 மாத்திரை இருக்கும். வாயில போடுங்கம்மான்றாரு. ஒரு மாத்திரை குடுத்து பல்லுல கடிச்சு நாக்கு கீழ வச்சுக்கோன்றாரு. நாக்கு கீழ வச்சுக்கணுமா? எப்ப நாக்கு கீழ மாத்திரை வைப்பாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அது வரைக்கும் ஹஸ்பண்டுக்கு ஒண்ணுமே தெரியாது. நானா மெதுவா ஃபோன் போட்டு குடுங்க, நானே பேசுறேன்னு சொல்லி, ஏன்னா பயந்துற போறாங்க. மெடிக்கல்ல கொஞ்சம் தைரியமா இருக்கிறவ நான் தான் வீட்ல. பயப்பட போறாங்க. ஒண்ணும் இல்லப்பா, இந்த மாரி கொஞ்சம் லைட்டா கை வலிக்குது வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன். வந்தாங்க. ஆனா கர்த்தருடைய சுத்த கிருபை எல்லாமே நார்மலாக இருந்தது. ஆனா ஏன் கை வலிக்குது? ஏன் கை மரத்து போகுது? அட்மிஷன்ல இருங்கன்னாங்க. இல்ல வேண்டாம், நானு வீட்டுக்கு போயிட்டு வரேன். கொஞ்சம் பெயின் பரவாயில்லன்னு. அடுத்த நாள் தான் அத நாங்க கண்டுபிடிச்சோம். ஒரு பர்ட்டிகுலர் நர்வ் கரெக்ட்டா எனக்கு இங்க வருதுனால, அந்த நர்வ் அஃபெக்ட் ஆனதுனால உள்ள பெயின். அப்ப அன்னைக்கே நான் கண்டுபிடிச்சேன். கண்டிப்பா கர்த்தர் நம்மள எடுத்து கர்த்தர் பிள்ளைங்களுக்கு பேசணுன்ற வார்த்தைய அது கரெக்ட்டா வராதபடிக்கு பிசாசானவன் நம்ம பின்னால இருக்கிறான்றத நிச்சயமாக உறுதியாக நான் கற்றுக்கொண்டேன். நம்மளுக்கு வர ஒவ்வொரு பலவீனத்திலும் என் வாழ்க்கையில இதுவரைக்குமே திருமணமாகி 14 ஆண்டு என் கணவனோடு இருந்து நான் அந்த விசுவாச வாழ்க்கையில கத்துக்கொண்டது என்னன்னா, ஒவ்வொரு பலவீனம் வரும்போதெல்லாம் அத மேற்கொண்டு கர்த்தருக்காக எப்படி எழும்பணும், கர்த்தருக்காக எப்படி சாட்சியாக இருக்கணும், நம்ம பலவீனத்துல கர்த்தரோட பலன் எப்படி பரிபூர்ணமாக விளங்குன்றத நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் எனக்கு குடுத்த கணவருக்கு நன்றி.
கர்த்தர் தரிசன ஊழியத்துல மகனோடு கூட என்னை இணைத்து இம்மட்டும் ஒருவேளை ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலில நான் இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு விசுவாச வாழ்க்கை யார்கிட்ட கத்துக்கிட்டேன்னா உண்மையா நான் சொல்வேன் அவர்கிட்ட தான் கத்துக்கிட்டேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு ஒரு ஃப்ரெண்டா, ஒரு கைடா, ஒரு மென்டரா, ஒரு பிரதரா, ஹஸ்பண்டுக்கும் மேல இவ்ளோ கேரக்டர் எனக்காக அவர் ப்ளே பண்ணி என்னை இப்போ நிக்க வச்சு உங்க எல்லா மத்தியிலும் நான் நின்னு கொண்டிருக்கேன்னா எல்லா மகிமையும் கனமும் ஏசப்பாக்கும் எனக்கு கொடுத்த ஒரு பெஸ்ட் லைஃப் பார்ட்னருக்கு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என் திருமணம்ன்றது என் வாழ்க்கையில ஆஹ் ரொம்ப லேட்டா தான் எனக்கு, ஏன்னா நிறைய காரியங்கள்னால லேட்டா ஆனது. ஆனா இவரை ஏற்றுக்கொள்ளும் போது நானே ஏற்றுக்கொள்ளலாமா வேணாமான்ற ஒரு சூழ்நிலையில தான் நானு இருந்தேன். ஏன்னா அப்ப இந்த அளவுக்கு ஊழியம் அண்ணாக்கு கிடையாது. அடுத்தது வேலையும் இல்ல, வேலையை விட்டுட்டும் வந்துட்டாங்க. சோ எந்த கிரைட்டீரியாலையும் இவங்க மேட்ச் ஆகல எங்க ஃபேமிலில இவங்களை அக்செப்ட் பண்றதுக்கு. ஆனா கர்த்தர் என்னோடு கூட முகமுகமாக பேசி மந்த்ல இருந்து டேட்ல இருந்து ஒரு ஹிந்து பேக்ரவுண்ட்ல தான் வருவாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் திட்டம் ஒரு நாள் என்னோட சாட்சி நான் ரொம்ப இதுவா சொல்றேன், ஷார்ட்டா முடிக்கிறேன். கர்த்தர் சொல்லி அந்த எக்ஸாக்ட் டேட்ல அந்த எக்ஸாக்ட் இதுல வந்ததுனால நான் அக்செப்ட் பண்ணேன். ஆனாலும் முழுமையாக அக்செப்ட் பண்றதுக்கு என்னால முடியல. என்னோடு கூட அப்ப வேலை செஞ்சு கொண்டிருந்த என்னோட கொலீக் ஒரு ஊழியக்காரரு. அவர் என்கிட்ட ஒவ்வொரு நாளும் சொல்லுவார், பியூலா கர்த்தர் இவ்ளோ பேசி கொண்டு இருக்கிறாரு, இதுக்கு மேல உனக்கு என்ன பியூலா உனக்கு. நான் ஏதோ சின்ன சின்ன காரியங்களை வச்சுட்டு நான் நோ சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ரீசன் சொன்னேன், தலையில முடி இல்லைன்னு. 2வது ரீசன் எங்க வீட்டுல சொன்னது, இப்ப பையனுக்கு வேலையும் இல்ல, சொந்த வீடும் இல்ல. எதுல உண்மையா இங்க நிறைய பெற்றோர்கள் ஜாயின் பண்ணிருக்கீங்க. எத்தனை பேர் உங்க பொண்ணு இப்படி நீங்க குடுப்பீங்கன்னு தெரியல. ஒரு சொந்த வீடு இல்ல, வேலை இல்ல. ஆனா பையன் நல்ல பையன். பொண்ணு குடுக்க நான் உண்மைக்கு மனசுல சாட்சியில சொல்லுங்க நம்ம குடுப்போமானா. ஆனா உண்மையாவே என்னோட தரிசனத்துல கர்த்தர் கொடுத்த இதுல என்னோட அப்பா என்னோடு கூட நின்னாங்க. நின்னு உண்மையாவே அவர் கர்த்தரோட ஊழியரா இருக்கிறபடியாக கர்த்தரும் அவரோடு கூட பேசி என் கூட முழுமையா நின்னது என்னோட டாடி கர்த்தரோட இதுக்காக. ஏன்னா கர்த்தர் உண்மையாவே என்னோட ஃபெய்த்த டெஸ்ட் பண்ணுவாருன்னு தான் நான் சொல்றேன் இப்போ வரைக்கும் நானு. ஒருவேளை இதை நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா லைஃப்ல நான் ஏதோ பெருசா மிஸ் பண்ணியிருப்பேன். இன்னைக்கு கர்த்தர் மகனோடு கூட என்னை இணைந்து அவரோடு கூட அவரோட ஊழியத்துல உடனாக இருக்கும்படியாக என்னை கர்த்தர் கர்த்தர் திருமணத்தில் இணைச்சபடியால் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் அழகாக 2 பிள்ளைகளை கொடுத்து அருமையாக நடத்தி கொண்டு வர்றார். தியோ வாழ்க்கையில அநேக ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் கர்த்தர் தலை நிமிர்ந்து நிக்க வைத்தார். ஒரு நாளும் அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் வீணா போகாதுங்க. இன்னைக்கு கூட நம்ம டாபிக் என்னன்னா, who do you trust in your life? நம்ம வாழ்க்கையில நம்ம யாரை ட்ரஸ்ட் பண்றோம்? நம்மளுக்குன்னு அநேக கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எதுவாக இருக்கலாங்க. வந்தோடனே டக்குன்னு நம்ம என்ன ட்ரஸ்ட் பண்றோம்? ஒருவேளை வீட்டுல இருக்கோம், ஒரு பினான்சியல் நீடு, ஒரு பண கஷ்டம், இல்ல சரீரத்துல ஒரு பலவீனம், இல்ல மனசுல ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு ஆன்சைட்டி, இல்லைன்னா ஏதோ ஒரு கஷ்டம், டக்குன்னு நம்ம என்ன ட்ரஸ்ட் பண்றோம்? யோசிச்சு பாருங்க. யார்கிட்ட நம்ம நம்பிக்கை போகுது? உண்மையே சொன்னா டக்குன்னு உலகத்துல இருக்கிற காரியங்கள் ஏதாவது பார்ப்போம் நம்ம இல்ல. ஒருவேளை டாக்டர்கிட்ட போறோம், ரிப்போர்ட்ஸ் வருது, எதை டெஸ்ட் பண்ணுவோம் நம்ம? நியூரோ போலாமா, ஆர்த்தோ போலாமா, ஆன்கோ போலாமா? அந்த ரிசல்ட் வச்சு எந்த ஸ்ட்ரீம் ஆஃப் டாக்டர்ஸ பார்க்கலாம், யார்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கலாம், எந்த ஹாஸ்பிட்டல்ல போலாம், ஒரு 10 பேருக்கு போன் பண்ணுவோம். கார்டியோனாவே இப்ப நிறைய பேர் இருக்கிறாங்க. எந்த கார்டியாலஜிஸ்ட் பெஸ்ட்? அந்த பெஸ்டான யார நம்ம ட்ரஸ்ட் பண்றோம்? ஒரு பினான்சியல் நீடா யார கேட்கலாம்? ஏன்னா நம்ம வீட்டுல இருக்கிற நகையை நம்ம பிளட்ஜ் பண்ணலாமா? இல்ல மனசுல ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துருச்சா, ஒரு கஷ்டங்கள், ஒரு கவலை, யாருக்கு போன் பண்ணலாம்? யார்கிட்ட போன் பண்ணி இதெல்லாம் பேசலாம் நம்ம? இல்ல நம்மளோட பாரங்கள் இப்படிதான் நம்ம லைஃப்ல போகுது. ஆனா நம்ம லைஃப்ல யார நம்ம ட்ரஸ்ட் பண்றோம்? பாப்போமா? ஏசாயா 40:31 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், தெரிஞ்ச சத்தியம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு திரும்பமா அததான் சொல்லும்படியாக என்கிட்ட போன் பண்ணும்போது என் கர்த்தர் எனக்கு முன்னால காமிச்சது ஒரு கழுக காமிச்சார். God showed me an eagle. நம்ம காக்கா கூட்டம் இல்ல, நம்ம ஈகிள் கூட்டம். ஹalleluya. ஏசாயா 40:31. But those who trust in the Lord for help will find their strength renewed, and they will rise on wings like eagle. They will run and not get weary. They will walk and not grow weak. 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென்.
நம்ம எத்தனை வாட்டி கர்த்தருக்கு காத்திருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறதுன்றது உண்மையா அது ரொம்ப ஒரு ஈஸியான காரியம் கிடையாதுங்க வாழ்க்கையில. நம்ம பைபிள்லயே நம்ம அநேக கேரக்டர்ஸ் பார்த்தோம்னா, அநேக ஆண்டுகள் கர்த்தருக்காக அவங்க காத்திருந்தாங்க. கர்த்தர் வாக்குத்தத்தம் குடுத்திருப்பாரு. கர்த்தர் முகமுகமாக பேசியிருப்பாரு. கர்த்தர் குடுத்த அநேக தரிசனங்கள் அவங்க வாழ்க்கையில நிறைவேறதுக்கு அநேக நாட்கள் காத்திருந்தாங்க. அந்த காத்திருக்கிற பீரியட்ன்றது உண்மையா சொல்றேன். அது நம்ம கர்த்தருக்குள்ள முழுமையாக காத்திருந்தா மட்டும் தான் அந்த தரிசன ஊழியத்துக்குள்ளாக கர்த்தர் குடுத்த அந்த அ அ க நிச்சயமா உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக நிறைவேறும்னா, அந்த காத்திருக்கிறது ரொம்ப 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 முக்கியங்க. ரொம்ப முக்கியம். ஒரு இந்த பேம்பு ட்ரீ பத்தி நீங்க ஒரு உண்மையான கதை நீங்க உண்மையாவே கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னன்னா, ஒரு ஃபார்மர் ஒரு 2 விதமான சீட்ஸ் அவனோட இதுல விதைக்கிறான். விதைக்கும்போது பார்த்தா, இந்த பேம்பு ட்ரீ சீடும் ஒரு இடத்துல விதைக்கிறான். நார்மல் சீட்ஸும் ஒரு இடத்துல விதைக்கிறது. நார்மல் சீட் கொஞ்ச நாள்ல அழகா மேல வருது. அது செடியா வருது. அதுக்குள்ள கனிகளோ, அதுக்குள்ள ஃப்ரூட்ஸயோ அது குடுக்குது. ஆனா அந்த பேம்பு ட்ரீ ஃபர்ஸ்ட் இயர் ஒண்ணுமே இல்ல. அவன் தண்ணி ஊத்திட்டு இருக்கான். 2வது வருஷம் ஒண்ணுமே வளரல. 3வது வருஷம் ஒண்ணுமே இல்ல. பூமிக்குள்ளேயே இருக்குது. ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு பாயிண்ட் கூட வெளிய வரல. 4வது வருஷம் அமைதியா இருக்குது. ஒண்ணுமே வரல. ஆனா 5வது வருஷம் பார்த்தோம்னா, அது வளர ஆரம்பிக்குதுங்க. 4 வருஷம் அது ஒண்ணுமே இல்லங்க. அமைதியா அதுக்குள்ள அடியில அதோட வேர்கள அது ஸ்ட்ராங் படுத்திக் கொண்டு, அடியில பூமியில அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. 5வது வருஷம் அது வளர ஆரம்பிக்குது. இந்த செடி பக்கத்துல இருக்கிறது அது வச்ச ஒரு ஒரு 2 வாரத்துல இருந்து வளர்ந்திருக்கலாம். ஆனா இந்த பேம்பு ட்ரீ போற ஹைட்டுக்கு அது பாட்டுக்கு அது வாரம் கணக்குல வளர ஆரம்பிக்குமாங்க. இட் கோஸ் ரொம்ப ஹைட் நீங்க பார்த்திருப்பீங்க பேம்புலாம். ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஹைட்க்கு அது போச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க. 4 வருடம் அந்த ஃபார்மர் வெயிட் பண்ணாரு. பக்கத்துல இருக்கிற செடி ம ம இதா ஒருவேள அது அதோட பூ குடுத்து, அதோட கனிகள் வெஜிடபிள்ஸோ, ஃப்ரூட்ஸயோ குடுத்து, அவங்க எடுத்து அத இது கூட பண்ணியிருப்பாங்க. என்னது இது? இது வளரவே இல்லையே இது பேம்பு. என்னது இது வேஸ்ட் எல்லாம் நல்லா சொல்லியிருப்பாங்க. என்ன விதை போட்டியோ, இத போட்டியா அதே தூக்கி இந்த கிரவுண்ட்லயும் போட்டுருக்கலாம்ல. உனக்கு உடனே ஒரு ஃப்ரூட் கிடைச்சிருக்கும். ஒரு வெஜிடபிள் கிடைச்சிருக்கும். உனக்கு அதுல ப்ராஃபிட் வந்திருக்கும். நீ பண்ணது தப்பு. இல்லையே! அந்த ஃபார்மர் விடலையே! தண்ணி ஊத்திட்டே இருந்தாரு. இல்ல வளரும் ஒரு நாள். அது 5வது வருஷம். அது ரொம்ப உயரத்துக்கு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப உயரத்துக்கு அது வளர்ந்துதாங்க. சோ, அப்படித்தான் நம்ம வாழ்க்கையிலும் சில நேரத்துல கர்த்தர் உங்கள ஒவ்வொரு தரிசனத்துக்காக உங்கள அழைச்சிருக்காரு. யாரோடையும் உங்கள நீங்க கம்பேர் பண்ணிடாதீங்க. யாரோடையும் உங்கள இது பண்ணி வச்சுட்டு பாத்துறாதீங்க தயவு செய்து. கர்த்தர் உங்களோட உள்ளான ஆவிக்குரிய வாழ்க்கையும், உங்களோட உள்ளான ரூட்ஸையும் ஸ்ட்ராங் படுத்திக் கொண்டிருக்கிறாரு. ஏன்னா நீங்க போக வேண்டிய தூரம் அநேகம். நீங்க போக வேண்டிய தூரம் அநேகம். சோ இங்க போட்டிருக்கு தோஸ் ஹூ ட்ரஸ்ட் இன் த லார்ட் அவங்களுக்கு 4 காரியம் நடக்குமா. 4 காரியம் நடக்கும். நீங்க கர்த்தருக்கு நீங்க காத்திருந்தா 4 காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கும். என்னன்னா, உங்க ஸ்ட்ரென்த் ரினியூ ஆகப்போது. நம்ம நெறைய வாட்டி இந்த டெய்லியும் இந்த வார்த்தைய நம்ம சொல்லுவோம்ல. "அப்பா எனக்கு பலன் இல்ல. என்னால முடியல. என்னால முடியல ஏசப்பா. எனக்கு பலன் இல்ல." நம்ம சரீரத்துல மட்டும் இல்ல, நம்மளோட அநேக காரியத்துல நம்மளோட இந்த வார்த்தை நம்ம வாயில நம்ம வந்து கொண்டே இருக்கு. "எனக்கு பலனே இல்லையே. இந்த காரியத்த நான் எப்படி செய்வேன்? எனக்கு பலனே இல்லையே. எனக்கு ஒண்ணுமே முடியலன்றது." கர்த்தர் இன்னைக்கு உங்கள பார்த்து சொல்றாரு. நீங்க எத குறிச்சு நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களோ, அது ரினியூ ஆகப்போதாம். ஹல்லேலூயா! ரினியூ ஆகப்போது. அது உங்க என்ன ஏஜா இருக்கலாம். 40யா இருக்கலாம், 50ஸா இருக்கலாம், 60ஸா இருக்கலாம், 70ஸ்ல கூட இருக்கலாம். God is telling your strength is going to be renewed. 2வது mount up with wings like eagles. கழுகுகள போல செட்டைகள அடித்து உயர பறக்க போறீங்க நீங்க. கர்த்தருக்கு காத்திருக்கும்போது உயர ஈகிள் நீங்க என்னைக்கா பார்த்தீங்கன்னா, கழுகு ஈகிள்னா கழுகு. கழுக பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஹைட்க்கு போவாதாம். இந்த கிளவுடுக்கும், இந்த ஸ்டார்ம்ஸ்க்கும் மேல போய் பறக்குமாங்க. நம்மளுக்கு இந்த மழைலாம் வருதுல்ல, புயல்லாம் வருதுல்ல, அதுக்கும் மேல போகுமா கழுகு. மேல போகுமா அது கழுகு. கர்த்தர் உங்கள அப்படி உயர பறக்க வைப்பார். நெறைய நம்ம என்ன தெரியுமா செய்றோம்? இங்க காக்கா, இந்த குருவிங்க, இவங்களோட ஹைட்ஸ பார்த்துட்டு, அவங்களோட வச்சு உங்கள நீங்க கம்பேர் பண்ணிட்டு, ச்சே இவங்கள பத்தியா இவ்ளோ போயிருக்காங்களே, இவங்கள பத்திலாம் அவங்கலாம் காக்கா, குருவி கூட்டம். அவங்கள பார்த்து நீங்க உங்கள எடை போட்டுறாதீங்க. நீங்க கழுகு. யூ ஆர் அன் ஈகிள். ஈகிள் உசர பறக்கணும்னா, ஒரு சில ப்ராசஸ்க்குள்ள அது போயிட்டு தான் வரணும். பிகாஸ் யூ ஆர் த சோசன் ஜெனரேஷன், a peculiar people. கர்த்தர் உங்கள தெரிந்து கொண்டார். ஒரு சில பாதைக்குள்ள நம்ம போய் தான் ஆகணும்.
அப்பதான் நம்ம இந்த மழைக்கும் இந்த புயல் காத்துக்கும் மேல உயர நம்ம பறக்க முடியும். அடுத்தது என்னது? ஓடினாலும் இளைப்பறையார்கள். they will run and not be weary. அடுத்தது நடந்தாலும் மயக்கம் வராதான், ஃபெயிண்ட் ஆக மாட்டாங்களா? 4 காரியம். renewed their strength. தமிழ்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் renewed strength. பலன் புதுப்பித்துக் புது கொள்ளப்படுவது. புது பலன் அடைந்து. அடுத்தது mount up with wings like eagle. கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். run and not be weary. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். அப்புறமா walk and not faint. நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். மேன் கர்த்தர் உங்களை அந்த மாதிரி பலன் 4 பலன் இன்னைக்கு கொடுக்க போறாரு. நீங்க எதை குறிச்சு நீங்க ஜெபித்து கொண்டிருக்கீங்களோ, எதற்காக ஜெபித்து கொண்டிருக்கீங்களோ, எந்த ஆசீர்வாதத்துக்காக இத்தனை ஆண்டுகள் நீங்க காத்து கொண்டிருக்கீங்களோ, எது என் வாழ்க்கையில இது நடந்தா போதும்னு நினைக்கிறீங்களோ, கர்த்தருக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கீங்களே. இப்ப ஏன் போட்டிருக்குன்னா but those who trust in the Lord. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் போட்டுக்குது who wait for the Lord. who wait for the Lord. கர்த்தருக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கீங்களே. இந்த 4 காரியம் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. ஒரு நாளுமே உங்க ஜெபங்கள் வீணா போகாதுன்னா அது வீணாவே போகாதுங்க. கழுகு பத்தி ஒரு உண்மையான ஸ்டோரி என்னன்னா, கழுகுன்றது அது 40வது வயதுக்கு அது வரும்போது அது 40th ஏஜ்ல உண்மையா கர்த்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கார். யாரெல்லாம் இந்த 40வது வயதை தொட்ட பிறகு என் சரீரத்துல பலவீனம், என் உடம்புல ஏதோ ஒரு பலவீனங்கள் இருக்கு, இல்லைன்னா என்னோட பிசிக்கலா ஏதோ சம்திங் நடக்குது, இல்ல என்னை சுத்தி ஏதோ நடக்குது, என்னோட ஆபீஸ்ல ஏதோ நடக்குது, என் சர்ச்ல ஏதோ நடக்குது, இல்ல என்னோட குடும்பத்துல ஏதோ நடக்குதுன்னு நீங்க யோசித்து கொண்டிருக்கீங்கல்ல. கர்த்தர் நான் ப்ரிப்பேர் பண்ணும் போதே சொன்னாரு, இந்த 40வது வயது டச் பண்ணும் போது கர்த்தர் ஏதோ நடக்குதுன்னு நீங்க சொல்லி கொண்டிருக்கீங்க. இல்ல அது உங்களை மூழ்கடிக்கும்படியாக இல்ல, இன்னும் நீங்க ஒசர பறக்கிறதுக்கு கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஈகிள் இந்த 40th ஏஜ்ல வரும்போது அதோட பலவீனங்கள் எல்லாம் போயிடுமாங்க. சரீரத்துல எல்லா பலனும் குன்றி போயிடுமா. அது என்ன செய்யுமா, அதோட லாங் பீக்கு, கால்ல நகங்கள் இருக்குல்ல, நீட்டா அந்த நகங்க, அது ஃபெதர்ஸ்லாம் ரொம்ப வெயிட் ஆயிடுமா. வெயிட் ஆகுறதுனால அதெல்லாம் ஒசர பறக்க முடியாதாம். அப்ப அது என்ன செய்யுமா, 5 மாதங்கள் 150 நாள் 5 மாதங்கள் மேல பறந்து ஒரு மவுண்டன் கிளெஃப்டுக்குள்ள போயிடுமா. அங்க போயிட்டு அது என்ன செய்யுமா, தன்னோட வாய் அந்த பீக்கால தன்னோட சிறகுகளே பிச்சு பிச்சு போடுமா. யோசிச்சு பாருங்க, வலி இல்லாம இருக்குமா? உங்க நகத்தை கொஞ்சம் அப்படி பிச்சு பாருங்களேன். நகம் இருக்குல்ல, இந்த நகத்தை பிச்சு பாருங்களேங்க. தன்னோட வாயால தன்னோட கால்ல இருக்கிற ஒவ்வொரு நகத்தையும் பிச்சு பிச்சு போடுமா. தன்னோட உடம்புல சரீரத்துல இருக்கிற ஒவ்வொரு ஃபெதர்ஸையும் அது பிச்சு பிச்சு கீழே போடுமா. பிச்சு போட்டுட்டு தன்னோட வாயாலே ராக்ல இடிச்சு 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 அதோட பீக்கையே உடைச்சிடுமா. அப்ப அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? அழகா இருக்குமா? தான் உடம்புல ஃபெதர்ஸ் இல்லாம பீக்கு பாதி உடைஞ்சு கையில நகை இல்லாம அது பார்க்க எப்படி இருக்கும்? நல்லா இருக்காதுல்ல. அப்படித்தான் நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் இப்ப பார்த்து ஏதோ சொல்லி கொண்டிருக்காங்கல்ல. உங்களுக்கு சோர்ந்து போய் நீங்க அந்த வார்த்தைகளை கேட்டு முழுகி போயிருக்கீங்கல்ல. என்ன நீ ஏசப்பாவை ஏத்து என்ன பிரயோஜனம்? என்ன பெருசா நீ கண்டுட்ட? என்ன உன் லைஃப்ல பெருசா இருந்தது? ஏதோ நீ எங்கேயோ போற மாதிரி இருந்தது, ஏதோ ஆசீர்வாதமா இருக்கிற மாதிரி இருந்தது, ஏதோ இல்லாத மாதிரி இருக்குல்ல. சம்டைம்ஸ் நம்மளே யோசிச்சா என்னது, அவங்க நல்லா தானே இருக்காங்க, அவங்க நல்லா ஒரு வீட்டுக்கு 2 வீடு வாங்குற மாதிரி இருக்கே, ஒரு காருக்கு 10 கார் வாங்குற மாதிரி இருக்கே, சரீரத்துல எந்த பலவீனமே இல்லையே. நம்மளே சம்டைம்ஸ் பிசாசு நம்மளுக்கு அந்த ஒரு 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 தாட்டை குடுக்குற மாதிரி இருக்குல்ல. இல்லங்க, 5 மாதங்கள் கம்முன்னு ஒரு புகையில இருக்கும். 5 மாதங்கள் கழித்து அதுக்கு மெதுவா அதுக்கு ஃபெதர்ஸ் வர ஆரம்பிக்குமா. அதோட லாங் பீக் திருப்பி வளர ஆரம்பிக்குமா. கையில இருக்க அந்த டேலூன்ஸ், அந்த நகங்கள் திருப்பி வளர ஆரம்பிக்குமா. அது வளர்ந்த பிறகு திருப்பி, ஏன்னா அது 40வது வயதுல அது ஒரு டிசிஷன் எடுக்குது. என்ன தெரியுமா? ஒண்ணு அது இறந்து போயிடணும். பலன் குன்றிடுச்சு. இல்லனா இட் ஹாஸ் டு கோ த்ரூ அ பெயின்ஃபுல் ப்ராசஸ். அது போகிறதுனால இன்னும் 30 ஆண்டுகள், அதுதான் பைபிள்ல போட்டுக்குது, கழுகுகளை போல பலன் அடைந்து இல்ல. அந்த சங்கீதம் 103 சங்கீதம் 103
5 சங்கீதம் 103:5. Who satisfy நன்மையினால் you with நன்மையினால் உன் வாசிங்க. வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். திரும்புமான்னா அதுக்கு பலன் வந்து 30 ஆண்டுகள் அது வாழுமாங்க. 30 ஆண்டுகள். It has gone through a painful process. சும்மா கிடையாது. It has gone. நீங்க உங்க வாழ்க்கையில இப்போ ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸ்க்குள்ள போய் கொண்டிருக்கீங்க. கர்த்தர் சொல்றாரு, கொஞ்ச நாள் தான். கொஞ்ச நாள் தான். எனக்கு எப்பவுமே நான் சொல்லி கொண்டுப்பேன். என்ன பார்த்து என் டிபார்ட்மெண்ட்லயும் எல்லாம் சொல்லுவாங்க. பியூலா இது கொஞ்ச நாள் உன் வாழ்க்கை. பியூலா கொஞ்ச நாள் தான் உனக்கு இந்த உபத்திரம். நானே எனக்கு தட்டி குடுத்துப்பேன். கொஞ்ச நாள் பாடுகள். கொஞ்ச நாள் உபத்திரம். இப்படியே கர்த்தர் விட்டுருவாரா? கொஞ்ச நாள். கழுகுகள போல திரும்ப அவங்க இது you are going to be renewed. அதுதான் கர்த்தரிங்க. அதுதான் நம்ம இங்க பாயிண்ட்ஸ்ல பார்த்தோம். என்னது? Your strength is going to be renewed. இந்த ப்ராசஸ்ல your strength is going to be renewed. உங்க பலன் ரினியூ ஆக போகுது. ஆமென். ஏசாயா 61:7. ஏசாயா 61:7. Instead of your shame there shall be a double portion. Instead of dishonor they shall rejoice in their Lord. Therefore in the land they shall possess double portion and they shall they shall have everlasting joy. ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க தேசத்துல நீங்க இருக்கிற இடத்துல டபுள் போர்ஷன். Therefore in the land they shall possess double portion போட்டிருக்கு. rejoice. எந்த இடத்துல இருக்கீங்க? அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு டபுள் போர்ஷன் கொடுக்க போறாருங்க. உங்க வெட்கத்துக்கு டபுள் போர்ஷன் கொடுக்க போறாரு. எந்தெந்த வாய் பேசுச்சோ, எந்தெந்த கண்ணு பார்த்துச்சோ, யாரெல்லாம் என்ன சொன்னாங்களோ, கழுகு கண்டுக்கல. கழுகு தனியா போயிடுச்சு. காக்கா கூட்டம் கூட, குருவி கூட்டம் கூட அது இல்லைங்க. தனியா போயிடுச்சு. கர்த்தர் உங்களை பிரித்தெடுக்கிற காலம் இது. கர்த்தருடைய பாதத்துல அமருங்க. Something God wants to do to you. குயவன் கையில அந்த மண்ணு கெட்டு போகும்போது குயவன் அந்த மண்ணை தூக்கி போட்டு இன்னொரு மண்ணை எடுக்கல. பைபிள்ல போட்டிருக்கு. அந்த கெட்டு போன மண்ணை வச்சுதான் குயவன் படைச்சாராங்க. இன்னொரு பாத்திரத்தை வணைஞ்சாரு. God has chosen you. God has chosen you. என்ன ஆனாலும் உங்களை தூக்கி போட மாட்டாரு. அது என்ன கெட்டு போனாலும் அதுலயேதான் கர்த்தர் இன்னொரு பாத்திரத்தை கர்த்தர் வணைய விரும்புறாரு. அதுதான் நம்ம வாழ்க்கையில நம்ம ப்ராசஸ்க்குள்ள போய் கொண்டிருக்கோம். இந்த ப்ராசஸ் அதுதான். கர்த்தருக்கு விட்டு கொடுங்க. கர்த்தருக்கு விட்டு கொடுங்க. கர்த்தருக்கு விட்டு கொடுங்க. God is molding you. அவர் ஒரு பாத்திரமா உங்களை அழகா வணைய விரும்புகிறாரு. அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நம்மளோட பிசிக்கல் வேர்ல்ட்ல அது ஏதோ நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு பார்க்க. பட் God is in hand. கர்த்தரோட கரத்துல தான் நீங்க இருக்கிறீங்க. அவரோட பலத்த கரத்துக்குள்ளதான் நீங்க அடங்கி இருக்கீங்க. ஏன்னா அவர் உங்களை உள்ள கையில வரைந்திருக்கார். அவர் உங்களை ஒருபோதும் மறக்கிற தேவன் இல்ல. ஏன்னா பைபிள் போட்டிருக்குது, நீ தாயின் வயித்துல உருவாவதுக்கு முன்பதாக உன்னை தெரிந்துக்கூட. 100க்கு 100 உண்மை இல்ல. எங்கங்க இருந்தார் மணிகண்டன்? தாய் வயித்துல இருக்கும்போது தெரிந்து கொண்டாரா? பைபிள் உண்மை தானே. நீ தாயின் வயிற்றுல இருக்குன்னு உன்னை தெரிந்து கொண்டேன். உலக தோற்றத்துக்கு முன்பாக உன்னை முன்குறித்தேன். நீ வேண்டான்னு ஓடினாலும் உன்னை கை பிடிச்சு இழுத்துட்டு வந்த தேவனுங்க. நீங்க வேணும்னு வரல. ஆனா அவர் நீங்க தான் வேணும்னு வந்து இவ்ளோ காரியம் உங்க வாழ்க்கையில செய்யும் போது இந்த கொஞ்ச நாள் ப்ராசஸ் இது. ஜஸ்ட் a few months process. அது few month process God விட்டு கொடுக்கலாமே. கர்த்தர் என்னோடு கூட அப்படிதான் இடைப்பட்டார். Yes Lord, I surrender myself. ஏன்னா நான் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. எனக்கு பலனை கொடுங்க, கிருபையை கொடுங்க. இந்த ப்ராசஸ்ல எனக்கு 2 மட்டும் கொடுங்க. உங்களை விட்டுட்டு நான் போக கூடாது. இது நான் தியானிச்சு கொண்டிருக்கும் போது நேத்து இந்த ஒரு சாங் ஒண்ணு இருக்கு. I have decided to follow Jesus. இந்த சாங் எப்படி எழுதப்பட்டதுன்னா, இந்த மேகாலயால அந்த அந்த ஊர் ஜனங்க ஏசப்பாவை ஏத்துக்கிட்டாங்களாம். ஏதோ ஒரு மிஷனரிஸ் மூலியமாக அவங்க அதை ஏத்துக்கிட்டு இருந்தனால அந்த ஊர் தலைவர் என்ன சொன்னாங்களாம், உன் மூலியமா அநேகர் இந்த ஏசப்பாவை ஏத்துக்கிறாங்க. நீ உன் கடவுளை மறுதலிச்சிரு. ஏசப்பாவை மறுதலிச்சிரு. இல்லைன்னா
உன் பொண்டாட்டியும் உன் பிள்ளைங்களையும் நான் வந்து ஷூட் பண்ணிடுவேன் நாங்களாம். அப்ப இவர் சொன்னாராம், முடியாதுன்னு நின்ட்டாராம். அந்த ஊர் தலைவர் அந்த காட்டுவாசிகள் ஜனங்கள் மாதிரி இருக்காங்க அவங்க பார்க்க. நின்னு கொண்டிருக்காங்களாம். இவர் சொன்னாராம், நான் இப்ப சொல்றேன், ஷூட் பண்ணிடுவேன், உன் மனைவிய நான் கொன்னுடுவேன், உன் பிள்ளைகளை கொன்னுடுவேன், விட்டுடுன்னு சொன்னாராம். அவர் அப்ப சொன்னாராம், I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back. இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கி நான் சொல்லி முடிக்கும் போது நான் 2 பிள்ளைகள் மேல அம்பு பாஞ்சி கண்ணு முன்னால பிள்ளைங்க இறந்து போனாங்களாங்க. கண்ணு முன்னால பிள்ளைங்க இறந்து போனாங்களாம். இப்ப அவங்க அந்த ஊர் தலைவர் சொன்னாராம், உன் மனைவி மேல நான் அம்பு பாய போறேன், அவரை மறுதலி. அப்ப அவர் சொன்னாராம், the cross before me, the wall behind me. The cross before me, the wall behind me. The cross before me, the wall behind me. No turning back, no turning back. சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே. சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே. சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே. பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான். அடுத்த அன்பு, அவங்க மனைவி மேல பாய்ந்து மனைவியும் இறந்தாங்களாம். அடுத்தது அவர் சொன்னாராம், யார் உலகத்துல என்ன கைவிட்டாலும் ஏசப்பா என் கூட இருப்பாருன்னு. அவரு மேலயும் அம்பு பாஞ்சி அவரும் மறித்தாராம். நைட்டு ஃபுல்லா அந்த ஊர் தலைவருக்கு தூக்கம் வரலையாங்க. யார் அந்த கடவுள்? இந்த கடவுளுக்காக இந்த குடும்பம் ஏன் இந்த உயிரை விட்டுது? தூக்கம் வரல. இரவு முழுவதும் அவர் யோசிக்க ஆரம்பிச்சாரு. கர்த்தர் அவரை ரட்சிப்புல நடத்தினாரு. அவர் மூலியமா அந்த கிராமம் முழுவதும் ரட்சிப்புல வந்துட்டாங்க. I have decided to follow Jesus song இப்படியாக தான் வந்தப்பட்டது. உலகம் முழுவதும் நம்ம பாடுறோமே இதுதான். யோசித்து பாருங்க. கர்த்தருக்காக ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கும் போது இந்த கழுகுகளை போல செட்டைகளை அடித்து கர்த்தர் நிச்சயமாக, நீங்க இதுக்கு உயிர் யாரும் இப்ப கொடுக்க வேணாம், கர்த்தர் உங்களுக்காக மரித்து இன்றும் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் கேக்குறதெல்லாம் என்ன தெரியுமா? வெயிட் ஃபார் த லார்ட். கர்த்தருக்கு நீ வெயிட் பண்ணுன்னு சொல்றாரு. வெயிட் பண்ணும்போது 4 காரியம் உங்க வாழ்க்கையில நிச்சயமாக நடக்குங்க. யோசேப்பின் வாழ்க்கையில அவன் 17 வயது இருக்கும் போது அவன் சகோதரர்கள் அவனை விற்று போடுகிறார்கள். 13 வருஷங்கள் அவன் அங்க போய் அவன் சிறைச்சாலையிலயும் அங்கேயும் கஷ்டப்படுறான். ஆனா அவன் கர்த்தர் அவன் தரிசனம் வந்தது, அவனுக்கு வந்தது இல்ல, நிறைவேறிச்சாங்க தரிசனம். இன்னும் அந்த தரிசனத்துக்குரிய பாதையில கர்த்தர் அவனை வழி நடத்தினாரா? இல்லையே, இல்லையே. அவனுக்கு தரிசனம் வந்தது, அப்பாக்கு ஏற்ற பிள்ளை, கர்த்தருக்கு பயந்த பிள்ளை இல்லையே, தரிசனத்துக்கு விரோதமா போகலையே, எங்கேயோ போய் கொண்டிருக்கே. 17 வயதுல குழியில போடுறாங்க, எங்கேயோ ஸ்லேவா வித்துடுறாங்க. ஆனா கர்த்தரோட தரிசனம் நீங்க எங்க இருந்தாலும், கர்த்தர் எந்த பாதையில உங்களை வச்சாலும் நீங்க நினைக்காதீங்க இப்படி போனாதான் இதை அச்சீவ் பண்ண முடியும், இப்படி போனாதான். இல்லைங்க, கர்த்தர் உங்களை கொண்டு போற பாதையில தயவு செய்து போங்க. ஒரு நேர்த்தியான காரியங்களை உங்க வாழ்க்கையில முடிப்பாரு. அந்த யோசிச்சு பாருங்க, யோசேப்பின் வாழ்க்கையில இத்தனை ஆண்டுகள், 30 வயதுல அவன் ஈஜிப்டுக்கு ராஜாவா ஆகுறான். 17 வயசுல அவனை வித்து போடுறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடு வந்தார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். எத்தனை வருஷங்க வெயிட் பண்ணி கொண்டிருந்தார் அவரு. பிள்ளைக்காக எத்தனை வருஷம் வெயிட் பண்ணார்? 25 வருடங்கள் வெயிட் பண்ணாரா? ஏங்க நம்மளால கொஞ்சம் வருஷம் வெயிட் பண்ண முடியாது ஏசப்பாக்காக? வாயிலிருந்து ஏங்க மறுத்தல், தேவையில்லாத வார்த்தைகள், ஏங்க முறுமுறுப்பு ஏன் வருது? ஏன் முறுமுறுப்பான வார்த்தைகள்? யோசித்து பாருங்க. அந்த 25 வருஷம் வைஃப் பேச்ச கேட்டு
இஷ்மவேல் வந்ததுனால தாங்க. யோசித்து பாரு. கர்த்தர் நம்மளுக்கு வாக்குத்தத்தம் குடுத்தாருன்னா, வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுங்க. நிச்சயமாகவே அந்த கழுகுகள போல ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸ்க்குள்ள நீங்க போய் கொண்டிருக்கீங்க. ஆனா, உண்மைக்கு நான் நிச்சயம் சொல்வேன், கர்த்தர் உங்கள உசர பறக்க வைக்க போறாருங்க. ஒரு நாள் அவர் உங்களுக்கு கீழ விட மாட்டாரு. ஒரு நாள் உங்கள கீழ விட மாட்டாரு. நம்ம செய்ய வேண்டியலாம் கர்த்தருக்கு காத்து கொண்டிருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்னா, we have ஜெபத்திலும் கர்த்தரோட ஆராதனையிலும் pray and worship, dwelling in the Lord's house, meditating on the word of God. கர்த்தருக்கு நம்ப ஜெபத்துல காத்திருந்து அவரோட வேதத்தை தியானித்து அவரோட வேதத்துல இருக்கிற ரகசியத்தை புரிந்து கொண்டு கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும்னு சொல்லியிருக்காருல ஏசப்பா. ஏன் அந்த ஃபெய்த் மெயினா நம்ம வாழ்க்கையில இல்லாதது பேஷன்ஸ். பேஷன்ஸ் என்ன இருக்காது? பேஷன்ஸ் பொறுமை. வாழ்க்கையில நமக்கு மெயினா இல்லாதது அந்த பொறுமை தான். இந்த பொறுமை இல்லாததுனாலதான் அநேக காரியத்துல நம்ம வாழ்க்கையில ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், அது எதுவா இருக்கட்டும் யோசிச்சு பண்ண பேஷன்ஸ் இல்ல நம்மளுக்கு. இந்த பேஷன்ஸ் இல்லாததுனால அநேக ஆசீர்வாதத்துக்கு நம்ம தடையா மாறிக்கொண்டிருக்கோம். சிம்பிள் சீக்ரெட் காட் சொல்றாரு. சிம்பிள் நம்ம கேட்ட வசனத்தை வச்சு. அடுத்தது அவாய்ட் ரேஷ் டிசிஷன். டக்கு 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 டக்குன்னு டிசிஷன்ஸ் எடுக்கிறது வாழ்க்கையில. அவாய்ட் ரேஷ் டிசிஷன்ஸ். ஒண்ணுமே ஆகாதுங்க. ஒண்ணுமே ஆகாது. நிச்சயமா நம்பிக்கை விடு. உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு போட்டிருக்கிறது. யோபு வாழ்க்கையில யோசித்து பாருங்க. எல்லாத்தையும் ஒரே நாள்ல இழந்துட்டான். கர்த்தர் விட்டாரா? என்ன போட்டிருக்கு? கர்த்தர் ரெட்டிப்பா யோபு ஆசீர்வதித்தார் எல்லா விதத்திலையும். யோபுக்கு செய்ய முடியும்னா வெங்கட்டுக்கு செய்ய முடியாதா? ஏசப்பா ஜாயின் பண்ணிருக்க ஜெயந்தி சிஸ்டருக்கு செய்ய முடியாதா? ஜெயபிரகாஷ் அங்கிளுக்கு செய்ய முடியாதா? எஸ்தர் பார்வதி ஆண்டிக்கு செய்ய முடியாதா? தாத்தி சிஸ்டருக்கு செய்ய முடியாதா? இங்க இருக்க ஒவ்வொருவருக்கும் நான் சொல்றேன் நானு. ஸ்ரீதரன் பிரதருக்கு செய்ய முடியாதா? லோகேஸ்வரன், சாந்தி சிஸ்டர், பிரிசில்லா, நிறைய பேர், வளர்மதி, நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் கர்த்தர் செய்ய முடியாதா? நிச்சயமா செய்வாருங்க. நிச்சயமா செய்வார். ஏன்னா அவர் நம்மள முன் குறித்த தேவனாக இருக்கிறார். நம்மள பேர் சொல்லி அழைத்த தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு ஏசப்பா கிட்ட, ஏசப்பா நான் உங்ககிட்ட ஐ வில் வெயிட். நான் வெயிட் பண்ணுவேன் லார்ட். ஐ வில் வெயிட். கர்த்தர் உங்களை பார்த்து ஒண்ணுதான் சொல்றாரு. ஜஸ்ட் வெயிட். யார நீ நம்பிக்கொண்டிருக்க? Who do you trust in your life? எல்லா கார்த்திக்கும் நீ who do you trust in your life? ஃபர்ஸ்ட் நான் கேட்ட கேள்விதான். யாரையும் ட்ரஸ்ட் பண்ணுவானா? Just wait. Those who wait for the Lord. Those who wait for the Lord. அமைதியா வெயிட் பண்ணுங்க கர்த்தரோட பிரசன்னத்துல. அமைதியா நம்ம வெயிட் பண்ணும்போது நிச்சயமாக ரினியூடு ஸ்ட்ரென்த் வரப்போகுது. மவுண்ட் அப் வித் விங்ஸ் லைக் ஈகிள், ரன் அண்ட் நாட் பி வியரி, வாக் அண்ட் நாட் ஃபெயிண்ட். ஒரு வாட்டி தமிழ்ல சொல்லிடுவேங்க. கர்த்தருக்கு கண்டிப்பா நம்ம காத்து கொண்டிருக்கும் இந்த 4 காரியங்கள் நிச்சயமாக நடக்க போகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது என்ன நம்மளுக்கு இதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு நாள் சோர்ந்து போக மாட்டோம். கர்த்தர் நம்மளுக்கு பலனை கூட்டி கொடுக்க போகிறாரு. கர்த்தர் நம்மள இன்னும் அநேக காரியங்கள் கர்த்தர் நம்ம லைஃப்ல வச்சிருக்காரு. எப்பவுமே ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு கிளிம்ஸ் தான் நீ காடோட பிரசன்ஸ்ல பார்த்திருக்கோம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வாட்டியும் நாங்க பேசும்போது சொல்லுவாங்க, கர்த்தர் வந்து நம்மளுக்கு இப்ப வந்து சும்மா ஒரு கிளிம்ஸ் தான் காமிச்சிருக்காராம். அவர் காமிச்ச சும்மா அந்த கிளிம்ஸுக்கே நம்ம அண்ணாந்து இவ்வளவு ஆசீர்வாதமா இப்படியான்னு பாக்குறோம். இப்ப கர்த்தர் முழுமையான ஆசீர்வாதம் உங்க கையில கொடுக்கும் போது அப்படி எப்படி இருக்கும் பாருங்களேன் நம்மளுக்கு. இல்ல, கர்த்தருக்காக வெயிட் பண்ணுங்க. என்ன சூழ்நிலையாக இருக்கட்டும்ங்க. அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் முன் வச்ச கால பின் வைக்காதபடிக்கு அழைச்ச அழைப்புல கர்த்தருக்காக ஓடுங்க. ஏசப்பாக்காக நில்லுங்க. அவருக்காக நீங்க நிக்கும் போது அவர் உங்களுக்காக நிற்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரே ஒரு சாங் மட்டும் நம்ம கேட்கலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல நீங்க அப்படியே கர்த்தரை ஆராதிங்க. ஒரே ஒரு சாங் நம்ம கேட்கலாம். Thank you Jesus. ஹல்லேலூயா.
தேங்க்யூ லார்ட். ஆவியானவரே உமக்கு நன்றி. பிதாவே உமக்கு நன்றி. ஜீவாதிபதியே உமக்கு நன்றி. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். 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 தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். புது பலன் அடைந்திடுவாய். 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 சர்ப்பங்களை எடுப்பாய். தேள்களையும் மிதிப்பாய். சத்ருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்ளுவாய். சர்ப்பங்களை எடுப்பாய். தேள்களையும் மிதிப்பாய். சத்ருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்ளுவாய். புது பலன் அடைந்திடுவாய். 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 சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய். சிலுவை சுமந்திடுவாய். ஜெய கொடி ஏற்றிடுவாய். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய். சிலுவை சுமந்திடுவாய். ஜெய கொடி ஏற்றிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். 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 சர்ப்பங்களை எடுப்பாய். தேள்களையும் மிதிப்பாய். சத்ருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்ளுவாய். சர்ப்பங்களை எடுப்பாய்.
தேள்களையும் மிதிப்பாய். சத்ருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்ளுவாய். புதுபலன் அடைந்திடுவாய், 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 புதுபலன் அடைந்திடுவாய். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு நம்மள பார்த்து சொல்றேன், நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலனை உனக்கு கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதுலாம் ஒன்னே ஒண்ணுதான். எப்பவுமே ஒரு ப்ராமிஸ்க்கு முன்னால ஒரு கமாண்ட் இருக்கும், வெயிட் ஃபார் த லார்ட். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான் இயேசுப்பா நம்மள செய்ய சொல்றாரு. ரொம்ப ஒரு கஷ்டமானதோ முடியாத காரியமோ எதுவுமே கிடையாது. பெருசா இதை கொடு, அதை கொடு, இதை எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வா, இதை பண்ணணும், அதை பண்ணணும், இங்க ஓடு, அங்க ஓடு. ஜஸ்ட் வெயிட் ஃபார் த லார்ட். ஜஸ்ட் வெயிட் ஃபார் த லார்ட். ரூபலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. வார்த்தையை கொடுத்தீங்களே உமக்கு நன்றி, எங்களை பலப்படுத்தினீங்களே உமக்கு நன்றி ராஜா. நன்றி அப்பா. எங்க பலன் புதிதாக மாறப்போகிறது. நன்றி ராஜா. குன்றி போன ஒவ்வொரு பலனும் புதிதாக மாறப்போகிறது. ஓ ரீக்கேரி மாக்கரபோ ஷாக்கரபோ ஒச்சன் தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ராஜா அப்பா எல்லாம் புதிய உறுப்புகளை உருவாக்க போகிறீங்களே, அதற்காக நன்றி. ஹல்லேலூயா. குடும்பத்துல சமாதானம் இல்லாத இடத்துல அப்பா நீங்க அந்த பீஸ அளவில்லாம கொடுக்க போறீங்களே, நன்றி. பிள்ளைகளோட வாழ்க்கையில பெருசா நான் ஏதோ பார்க்கலன்னு எத்தனை தாய் அழுது கொண்டு இருக்கிறார்களோ, அவர்களோட கண்ணீருக்கு பதிலாக அப்பா நீங்க பெரிய ஃப்ரூட் அவங்க வாழ்க்கையில கொடுக்க போறீங்களே. ஹல்லேலூயா. எத்தனைப்பா பிள்ளைகளை, யூத் பிள்ளைகளை வச்சு பிள்ளைங்க பெற்றோர்கள் என்ன பண்றது ஏது பண்றது தெரியலனா அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல காலத்திலயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ராஜா. பிள்ளைகளை நீங்க கண்ணின் மணியை போல பாதுகாக்க போறீங்களே, அதற்காக நன்றி. ஓ ஹல்லேலூயா. வேலை செய்யற இடத்துல கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவர் மேலும் இருக்க போகிறது. ஊழியத்துல கர்த்தருடைய கிருபைகள் இருக்க போகிறது. வசிக்கிற இடத்துல கர்த்தருடைய கிருபை இருக்க போகிறது. கணவன் மனைவி பிள்ளைகளோட அந்த உறவுல, இன்லாஸோட உறவுல இன்னும் பாண்ட் ஸ்ட்ராங்காக மாற போகிறது. அதற்காக நன்றி ராஜா. எங்க பலவீனங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள பலனாக மாற போகிறது. அதற்காக நன்றி. மெயினா காட் நம்ம சரீரத்துல பிசிக்கலா எல்லா பலவீனத்தை எடுத்து போட போறார். புது பலனை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. renewed strength, renewed strength. புது பலன் நீ அடைந்திடுவாய். ஆமென். thank you Jesus. எங்களோடு கூட இருந்து இடைப்பட்டீங்களே நன்றி. ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Amen, amen, amen. Hallelujah. புது பலன்ங்க, புது பலன், புது பலன். ஹalleluya, ஹalleluya. பாருங்க, அந்த புதுசு அப்படின்னும் போது அது 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 அநேக எல்லாத்துலயுமே ஒரு புதுசு அப்படின்னா ஓகே, அது ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், இல்ல வண்டியா இருக்கட்டும், இல்ல வீடா இருக்கட்டும், இல்ல அது எந்த காரியமும் எடுத்துக்கோமே, இல்ல ஒரு புது போனா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அந்த புதுசுன்னும் போது உனக்கு ஒரு சந்தோஷம் வரும்ல. அப்போ இந்த புது பலன், அந்த பலன் யார்கிட்ட இருந்துன்னா ஆண்டவர்கிட்ட இருந்துங்க. யோசேப்புக்கு ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது அந்த 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 விஷனை காமிக்கிறாரு, அந்த தரிசனத்தை காமிக்கிறாரு.
ஆனா அவன் போற வழிய காமிக்கல. இங்க பாருடா, நீ உனக்கு இப்படிதான் நடக்க போகுதுடா அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரியல யோசேப்பு என்ன பண்ணிருப்பாருன்னு. ஆனா யோசேப்புக்கு அதை காமிக்கவே இல்லை. அங்க காமிக்காம தரிசனத்தை கொடுத்தவரு, அந்த தரிசனத்தை பிடிச்சிட்டு அவர் எப்படி காத்திருந்தார் பாருங்களேன். அவருடைய 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 எல்லார் மத்தியிலையும், அவருடைய சகோதரர்கள் மத்தியில குழியில போடுறாங்க. ஓகே, அவனை விக்கிறாங்க, அடிமையாக விக்கிறாங்க அவனை. அது மட்டும் இல்ல வந்து பாத்தீங்கன்னு அவன் எவ்வளவு ஒரு சந்தோஷமா வந்திருப்பாங்க. ஓகே, சந்தோஷமா அவன் யார்கிட்ட சொல்றான், அவனுக்கு அவனுக்கு வந்த விஷயம் யார்கிட்ட சொல்றான், அவனுடைய சகோதரர்கள் கிட்ட தான் சொல்றாங்க, வெளியில யார்கிட்டயுமே கூட சொல்லாம. ஆனா அங்கேயே அவனுக்கு பிரச்சனை வந்துச்சு பாருங்களேன். ஆனாலும் பாருங்களேன், அவனை தொடர்ந்து அவனுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், ஆனா அவன் காத்திருந்தான் பாத்தீங்களா? அந்த விஷனுக்காக, அந்த அந்த நேரத்திற்காக, அந்த காரியத்திற்காக, தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்திற்காக அவன் காத்திருந்தத நிமித்தம், ஆனா ஆண்டவர் எப்படி பலப்படுத்திருக்காரு, எப்படி அவனை இது பண்ணல. அதுதாங்க அந்த புது பலன், புது பலன்ங்க. ஓகே, ஆபிரகாம் அவர் வெயிட் பண்ணாருங்க. ஒரு மகனுக்காக, ஒரு குழந்தைக்காக, எனக்காக வேணுமே அப்படின்னு சொல்லி அவர் வெயிட் பண்ணார்ல. விசுவாசத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழைக்கப்படுறாரு. நீங்க நல்லா பாருங்களேன், இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த விசுவாசத்தின் தந்தை அவர் அழைக்கப்பட்டிருக்க, அவர் அந்த அந்த வெயிட்டிங், ஆண்டவருக்காக அவர் காத்திருந்ததுனாலதான், அவரோட விசுவாசத்துல நிலைத்திருந்ததுனாலதான். நீங்க இப்ப பாருங்க, சபையில வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து பாருங்க, நல்லா பாருங்க, அநேக யாக்கோபுகள் இருப்பாங்க. அப்படின்னா என்ன மீனிங்னா, யாக்கோபு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க எங்களை ஆசீர்வதிக்காத வழியில் நாங்க உங்களை விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆனா வெயிட் பண்றவங்க ரொம்ப கம்மி. ஆபிரகாம்ஸ் ரொம்ப கம்மியா இருக்காங்க. ஏன்னா வெயிட் பண்ண முடியல அவங்களால. எங்களுக்கு ஆசீர்வாதம் இந்த விதத்துல, நாங்க வசனம் கேட்கும் போதே எங்களுக்கு இது ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா, நாங்க இங்க போகும்போது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா, எங்களுக்கு வந்து ஆசீர்வாதமான வார்த்தைகள், ஆசீர்வாதமான காரியங்கள், ஆசீர்வாதமான எங்களை சுத்தி ஒரே பிளெஸிங்கா இருக்கணும், இல்லைன்னா உங்களை விடவே மாட்டோம். எப்படி? யாக்கோபா. ஆனா ஆபிரகாம் வந்து பாத்தீங்கன்னு காத்திருக்கிறவராக இருந்தாங்க. அதனால காத்திருக்கும் போதுதான் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவருக்காக ஒபே பண்ண முடியுங்க. நம்ம காத்திருக்கும் போது மட்டும்தான் நம்ம ஆண்டவருக்கு ஒபே பண்றோமா இல்லையான்றது நமக்கு தெரியும், இல்லைன்னா தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏங்க மோசே, அவர் வனாந்திரத்துல, இஸ்ரேல் மக்கள் சரி ஓகே பண்ணாங்க தப்பு, அவர் என்ன பண்ணாரு கூட? ஓகே, அவர் எங்கேயோ இருந்தாரு, ஓடி போயிட்டு ஆடு மேய்ச்சிருந்தாரு. ஆனா அவரை கொண்டு வந்தார். அவர் வெயிட் பண்ணலையா? நம்ம காத்திருக்கும் போதுங்க ஒரு புது பலன்ங்க. அந்த பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க நம்மளுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிற ஒரு பலனா இருக்குங்க. ஓகே, அந்த பலன் நமக்குள்ளாக வரும்போது, காத்திருக்கும் போது என்ன நடக்கும் நான் சொல்றேன் பாருங்களேன். அல்லேலூயா, ஷபுரிதரிகா. நம்ம ஆண்டவருக்காக காத்திருக்கோம் அப்படின்னா, தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. நாம் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்பதை காண்போம். நம்ம எப்படி அவர் யுத்தம் பண்ணுவாராம். இப்போ நான் வெயிட் பண்ணாதான் அவர் யுத்தம் பண்ணுவாரு. நான் வெயிட் பண்ணாம நான் அவசரப்பட்டுனே இருந்தேன்னா அவர் எங்க யுத்தம் பண்ண போறாரு? அவரையே யுத்தம் பண்ண விட மாட்டோம். நம்ம காத்திருந்து 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 இந்த பிளைட் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பறக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் இறங்கி கீழே வந்து யாரெல்லாம் இறக்கணுமோ இறக்கிட்டு திரும்ப மேல போயிடும். ஓகே, திரும்ப மேல போயிடும். அது மேல உயர உயர மேல போகும்போது, நம்ம எப்படி அந்த 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 கிளவுட் எல்லாம் நம்ம பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னு ரொம்ப பிரமிப்பா இருக்கும் நமக்கு. ஆண்டவர் அது போலதான் கீழேயே இருக்கக்கூடிய, லேண்ட்ல இருக்கக்கூடிய அந்த அந்த ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய பிளைட்டா இல்லைங்க. ஓகே, மேல பறந்து கொண்டிருக்க விமானமாக நம்ம வந்து ஆண்டவர் இருக்கிறார். அதுக்கு நம்ம காத்திருக்கணுங்க. கீழே அந்த அந்த பிளைட் காத்திருக்கும் போது, அந்த பிளைட் வெயிட்டிங்ல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளைட்டை கிளீன் பண்ணுவாங்க, அந்த பிளைட்டை வந்து வாட்டர் வாஷ் பண்ணுவாங்க, அந்த பிளைட்ல என்ஜினை செக் பண்ணுவாங்க, அந்த பிளைட்ல வந்து ஆயில் இது பண்ணுவாங்க, எல்லாமே நடக்கும். அதுக்கு ஒரு டைம் உண்டு, அந்த டைமை கொடுக்கணும். ஆனா அந்த டைமை கரெக்டா கொடுக்கும் போது அது பறக்க வேண்டிய நேரத்துல பறக்குங்க. தாவீது அப்படிதாங்க. அவருடைய வாழ்க்கைக்காக பாத்தீங்கன்னு ஓடுறாரு, பயந்து 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 ஓடினார். ஆனாலும் அவருக்கு அநேக சந்தர்ப்பம் கிடைச்சது போக கூட சவுல் மேல அவர் கையை வைக்கவே இல்லைங்க அவரு. ஆனா அவரு ஒவ்வொருத்தரும் ஓடும் போது நம்ம சங்கீதத்துல படிக்கிறோம் நம்ம, ஓகே, அவர் ஆண்டவருக்காக காத்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவருக்காக காத்திரு, அதனாலதாங்க ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு வந்து, என் இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் இவனை கண்டேன் அப்படின்றாரு. நம்ம ஆண்டவருக்காக காத்திருக்கோமா? தாவீதை போல கர்த்தரிடத்தில் காத்திரு, வலிமை பெற்று திடமானதா இரு அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதம் 27:14 சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தரிடத்துல காத்திரு, வேற எங்கேயும் இல்ல. அன்னி பேசும்போது சொல்லிட்டே இருந்தாங்க. ஓகே, மத்தவங்களை எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு.
நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். நானு ஒவ்வொருத்தரையும் எங்களை கூப்பிடும்போது வந்து லாஸ்ட் டைம் நான் அதுபோல தான் வந்து வொர்ஷிப் பண்ண கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து அப்போ வந்து அண்ணியுடைய தகப்பனாருக்கு வந்து ரொம்ப முடியாம நைட்டு ஃபுல்லா ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க தொண்டெல்லாம் முடியாம தான் வந்தாங்க. வந்து பண்ணாங்க. இந்த தடவ வந்து நான் வந்து நான் அவங்கள வந்து சொல்றேன். அன்னைக்கு டியூஸ்டே சொல்றேன். டியூஸ்டே வந்து ஹாஸ்பிட்டல்ல இவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாம இவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து இதுவாயிட மாரி ஆயிடுச்சு. அப்ப ஆண்டவர்ட்ட நான் கேட்டேன். என்னதான் நான் எப்போ அண்ணிய வந்து கூப்பிட போனாலுமே ஏதாவது அன்னைக்கு ஏதாவது ஒரு பெரிய ஒரு போராட்டம் வருது அப்படின்னு. அப்பதான் ஆண்டவர் சொன்னேன், இல்ல அந்த போராட்டம் வருதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே ஆண்டவர் அறிஞ்சதுனால, இப்போ அவங்க ஆண்டவரை பத்தி பேச இயேசுவை பத்தி பேசுறது ஒரு பயங்கரமான ஒரு பலங்க. இது இது ஒரு சீக்ரெட். உங்களுக்கு எப்போ பலவீனமா நீங்க இருக்கீங்களோ, அப்போ இயேசுவை குறிச்சு நீங்க பேசி பாருங்க. அது பயங்கரமான பலனு. அதனால அதனால என் மகளுக்கு பலன் தேவை. அதனால நீ சும்மா இரு அப்படின்னு என்ன சும்மா இருக்க சொல்லிட்டாரு. நான் நான் வந்துல சரி ஓகே. நான் வந்து வேற ஏதாவது வந்து வேற அண்ணி நீங்க நெக்ஸ்ட் வீக் கூட அடுத்த வாரம் கூட நீங்க வந்து பார்க்கலாம். இந்த வாரம் வேற ஒருத்தர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து முருகன் சொல்லிட்டு ஒரு பிரதர் பத்தி சொல்லியிருந்தேன். அவரை சாட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதையும் தாண்டி ஆண்டவர் வந்து இல்ல இவங்கள வந்து இந்த வாரம் வந்து இது பண்ண அப்படின்னும் போது சரி ஓகே. ஆண்டவர் சொல்றார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு புது பலன் நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம இணைந்திருக்கோம்ல இந்த இடத்துல இணைந்திருக்கிற நம்ம எல்லாருக்குமே ஒரு புது பலனை கொடுக்கப்படுறது. அந்த புது பலன் எப்பேற்பட்ட பலனா இருக்கும் அப்படின்னா சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கக்கூடிய ஒரு பலனாக இருக்குங்க. வலு சர்ப்பங்களையும் பால சிங்கத்தையும் மிதித்து போடுவேன்னு சொன்னல அந்த ஒரு பலனா இருக்குங்க. நமக்கு இந்த பூமியில நம்மளுடைய போராட்டம் யாருகிட்ட மனுஷங்கிட்ட கிடையாதுங்க. ஓகே இந்த இந்த பூமியில லோகாதிபதி அந்தகார லோகாதிபதிகள் நம்மளோட போராட்டம் இல்ல. அவர்களை மேற்கொள்கிறார்கள். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ எவைகளை இந்த பூமிகளை கட்டுவீங்களோ அவைகளை பரலோகத்தில் கட்டப்படும், எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அவைகளை பரலோகத்தில் கட்டவிழ்க்கல. அப்பேற்பட்ட ஒரு பலத்தை கொடுப்பாங்க. ஆண்டவர் நம்மள சொல்றாரு எப்பத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூலியமாக ஓகே திறக்கப்பட வேண்டிய காரியங்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. மோசே காத்திருந்தார், யோசேப்பு காத்திருந்தார், தாவீது காத்திருந்தாங்க, யோபு காத்திருந்தாங்க, எஸ்தர் காத்திருந்தாங்க. இன்னைக்கு இந்த மீட்டிங்ல நம்ம எல்லாருமே காத்திருக்கோமா? அவருடைய காரியத்திற்காக நம்ம காத்திருக்கோமா? ஃபர்ஸ்ட் நம்ம காத்திருந்துட்டோம் வச்சுக்கோங்களேன். நான் சொல்றேன் பாருங்க, அவருக்காக காத்திருந்துட்டோம் வச்சுக்கோங்க. ஏன்னா சும்மா வெயிட்டிங் கிடையாது. சில பேர் சும்மா நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நான் டைம் ஓட்டணும் அப்படின்னு ஆண்டவருக்குள்ளாக கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. நம்ம சோர்ந்து போக மாட்டோம். இந்த வசனத்தை சொல்லிக் கொண்டே இருப்போம். நம்ம கண்களை மூடி ஜெபிப்போமா? அல்லேலூயா அல்லேலூயா ஷக்குரிதா ரபுரிதரிக்லபா. கடந்த வாரத்துல நானும் பலவீனமா இருந்தேங்க. ஆண்டவர் நான் ஒண்ணு கேட்டேன். இந்த வசனத்தை நாங்க சொல்லி நாங்க வந்து ஜெபிச்சிருந்தோம். என்ன சொல்லி ஜெபிச்சிருந்தோம் அப்படின்னா, ஆண்டவரே நீங்க எங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கீங்க ராஜா. அந்த அதிகாரத்தை ராஜா நாங்க எல்லாவற்றையும் மேற்கொள்கிறோம் கர்த்தர் ராஜா. எல்லாவற்றையும் மேற்கொள்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆண்டவர் நம்மோடு கூட பேசின ஒரு காரியம் புது பலன் நம்ம கேட்போம். நம்ம இருக்கிற இடத்துல அநேக காரியம் இயேசுவை பத்தி அநேக பேர்கிட்ட நம்ம பேச வேண்டிய ஒரு காலகட்டங்க இது. இனி டைம்லாம் வந்து நம்ம கிட்ட இல்லவே இல்லைங்க. அப்ப இயேசுவை பத்தி பேசுறதுக்கு ஒரு புது பலன் தேவைங்க. நமக்கு ஒரு புது பலன் தேவைங்க. அல்லேலூயா. அப்பா அந்த பலனை இந்த நாள்ல பெற்றுக் கொள்கிறோம் கர்த்தராஜா. விசேஷமாக ராஜா அப்பா கர்த்தராஜா. ஓ அல்லேலூயா. சரீர ரீதியாக பலவீனத்தோடு அப்பா கர்த்தராஜா யாரெல்லாம் இருக்காங்களோ ராஜா, ஓ ரொம்ப நாள் ஆச்சு, இந்த 7 மாசம் என் சரீரத்துல ரொம்ப பலவீனம். இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து என்னால எதையுமே பண்ண முடியல, என்னால எந்த காரியத்தையும் செய்ய முடியல. இந்த 8வது மாசத்துல நம்ம எண்ண முடியாத காரியங்களை, இந்த 8வது மாசத்துல நம்மளால எட்ட முடியாத காரியத்தை நமக்காக அவர் செய்ய போறாருங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நடக்குமா எனக்குள்ளாக ஒரு புது பலன் வரணுமான்னு சொல்லிட்டு உங்க இருதயத்துல நீங்க கேக்குறீங்களா? உங்களுக்கு தான். ஆமா உங்களுக்கு தான் சொல்றாரு. எஸ் ஒரு புது பலன் உனக்குள்ளாக ஷபுரிதரி கலகரபா. ஒரு புது பலன் எனக்குள்ளாக. ஹalleluya. நீங்க இருக்கிற இடத்துல எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு புது பலன் வேணும்னு நினைக்கிறீங்களோ ஹalleluya. அநேக பேருக்கு சிந்தையில ஒரு புது பலன் வேணுங்க. சிந்தையில ஓ ஹalleluya. சிந்தனையில கட்டப்பட்டிருக்கிற காரியங்கள் சிந்தனையில அநேக ஒரு செயின் ப்ராசஸ் மாதிரி ஓடிக்கொண்டே இருக்குது. இது ஏன் இப்படி சொல்லி ஒரு செயின் ப்ராசஸ் மாதிரி உள்ள அந்த எல்லா செயினும் இயேசுவின் நாமத்துல இப்பொழுது பிரேக் எவ்ரி செயின் இன் தி நேம்
ஆஃப் ஜீசஸ் கர்த்தாவே. ஹalleluya. ஷபுரி தரிக்கிறோம். ஒரு புது பலன் நாங்க பெற்றுக்கொள்கிறோம் அப்பா. விசேஷமாக ராஜா, ஓ அழகா ஜெபிச்சவங்க ராஜா, அப்பா யாரெல்லாம் அப்பா ஒரு புது பலனுக்காக இப்ப ஜெபிக்கிறாங்க ராஜா, அவங்க குடும்பத்துல அப்பா கர்த்தர் ராஜா, ஓ ராஜா ஒரு காரியத்துக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்களே அப்பா, ஜெபிக்கிற அந்த காரியத்தை இப்பொழுது இயேசுவின் நாமத்துல நீங்க அதை நிறைவேற்ற போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தர் ராஜா. நீங்க தொட்டு அப்பா பரிபூர்ண சுகத்தை ராஜா நீங்க கொடுக்க போறீங்க ராஜா. ஓ அல்லேலூயா. எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் திடீர்னு இந்த பலவீனம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி கொண்டிருக்க உங்க இருதயத்தில் ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு காரியம், உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையுமாக வைக்க போறார். நீங்க வெளிச்சமாக இருப்பதற்காக, நீங்க வெளிச்சமா நீங்க பிரகாசிக்கணுன்றதுக்காக நீங்க போய் கொண்டிருக்க ஒரு பாதை தான். ஆனா இனி வருகிற காலகட்டத்துல, இனி வருகிற மாதங்கள்ல ஆண்டவர் உங்களை பிரகாசிக்க வைக்க போறாங்க. ஒரு ஜீவ ஒளியாக வைக்க போறாங்க. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஷபரி அப்பா விசேஷமாக இந்த நாள்ல பாக்கத்ரஜா நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு உமது வார்த்தையை சுமந்து வந்த பாக்கத்ரஜா அப்பா மகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கத்ரஜா. ஓ அப்பா விசேஷமாக ராஜா சரீர ரீதியாக ராஜா அப்பா அவங்களுக்கு இருக்கிற அப்பா அந்த பலவீனங்கள், இருந்த பலவீனங்கள், வரப்போகிற பலவீனங்கள் எல்லாவற்றையும் அப்பா நீங்க சொன்னீங்க, God have done everything on the cross perfectly and permanently நீங்க சொன்னீங்களே கர்த்தராஜா. இதோ கர்த்தராஜா, ஓ அப்பா மகள் அப்பா சொன்னது போல கர்த்தராஜா, உங்க கரத்துல இருக்க களிமண் கர்த்தராஜா. ஆனா அந்த களிமண் அப்பா கர்த்தராஜா, ஓ அல்லேலூயா மண்ணாக இருக்க போறதில்ல ராஜா. இது ஒரு பாத்திரமாக நீங்க வடிவமைச்சிட்டீங்க கர்த்தராஜா. அப்பா ஒரு பாத்திரமாக வடிவமைச்ச அந்த பாத்திரம் அப்பா கர்த்தராஜா அநேக பேருக்கு அப்பா உபயோகப்படுகிற ஒரு பாத்திரமாக நீங்க வைப்பதற்காக ராஜா. ஆமாப்பா களிமண் தான்ப்பா நீங்க பாத்திரமா நீங்க உருவ பண்ணீங்க நீங்க. ஆமாப்பா அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். அன்னைக்காகவும் அப்பா அவங்க குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காகவும் அண்ணனுக்காகவும் அவங்க செய்து கொண்டிருக்க ஊழியத்திற்காகவும் ராஜா உண்மையே நம்பி இருக்கிறதற்காக ராஜா உமக்கு நன்றி செலுத்துறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அவங்க வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ராஜா அவங்களை ஏந்தி தாங்கி அப்பா நீங்க சுமக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த நாள்ல இணைந்தவர்களுக்காக நன்றி செலுத்துறோம். இணைய முடியாமல் போன ஒவ்வொரு சகோதரன் நினைவுக்கு ராஜா அவங்களுடைய அப்பா கிட்ட காரியத்திற்காக ஜெபிக்கிற, விசேஷமாக தேவி ஆண்டிக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. தேவி ஆண்டிக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை அப்பா கட்டளை எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தால. எங்க மத்தியில மறுபடியும் கொண்டு வாங்க ராஜா. அப்பா ராஜா மகளை கொண்டு வந்து மகள் மூலியமாக எங்களோட கூட பேசுங்க ராஜா. நீங்க பேச போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். உங்க நாம மாத்திரம் மகிமைப்பட்டோம். எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் நற்செய்தியான இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லோரும் ஒன்றிணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹalleluya ஹalleluya. praise lord praise lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அண்ணி தேங்க்யூ சோ மச். இணைந்த ஊருக்காக நன்றி. கண்டிப்பா நம்ம அநேக சாட்சிகளை கேட்க போறோம். லோகேஷ் அவருடைய சாட்சியும் கேட்க போறோம். அவர் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாரு, ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த சாட்சி, அதையும் கேட்க போறோம். அதே போல அந்த முருகன் பிரதர் அவருடைய சாட்சியம் கேட்க போறோம். அதே போல நம்ம மத்தியில மறுபடியும் அந்த டேவிட் கருணாநிதி பிரதர் அவர் வரப்போறாரு. ஓகே, இந்த வருகிற நாட்கள்ல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறாரு. நான் இனி வருகிற ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நான் ஜாயின் பண்ண அப்படிதான் ஜாயின் பண்ணேன். இன்னைக்கு ஆண்டவர் என் கூட என்ன பேச போறாரு, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு புது பலனை கொடுக்குறேன்னு பேசியிருக்காரு. அடுத்த வாரம் என்னோட கூட என்ன பேச போறாரு, ஒவ்வொரு நாளும் என் கூட என்ன பேச போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அட்டன் பண்ற எந்த மீட்டிங்கா இருக்கட்டும், நீங்க மெசேஜ் கேட்கிற எதுவா இருக்கட்டும், நீங்க பைபிள் படிக்கிறக்காக இருக்கட்டும், ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க. உங்களுக்கு ரேமா புறப்பட்டு வரும்போது அந்த ரேமாவை அப்படியே ரிசீவ் பண்ணி நீங்க விசுவாசிப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அந்த வார்த்தையின்படியே செய்ய வரும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாக. அடுத்த வாரம் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ சோ மச் ஜாயின் பண்ணதுக்காக. பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ அண்ணி. பிரைஸ் லார்ட்.